our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 142:5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் எப்போதும் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நாம் எதன் வழியாக கடந்து சென்றாலும் அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதே அவரிடம் நமக்கு மிகவும் பிடித்தமான காரியம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர் என்று வேதம் கூறுகிற வண்ணம் நாம் நம்பிக்கையுடன் அவரை நோக்கி ஜெபிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆம், கர்த்தர் நம் பங்காயிருக்கிறார். கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கை கொள்ளுவேன் என்று கூறும் சங்கீதக்காரன் அதை உண்மையாய் விசுவாசித்தான். இன்றும் கூட, ஆண்டவரே, உலகம் என் பங்கு அல்ல. இந்த உலகத்தின் ஆடம்பரம், இச்சையான வாழ்க்கை மற்றும் உலக காரியங்கள் என் பங்கு அல்ல. நீரே என் பங்கு என்று சொல்லுவோம். இன்றைக்கு நீங்களும் ஆண்டவரை உங்கள் பங்காக்கிக் கொள்ளுங்கள். தன் தம்பியை மிகவும் நேசித்த ஒரு அண்ணன் இருந்தான். தம்பிக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் அந்த அண்ணன் உதவுவான். தம்பி இருளின் வழியாக நடந்தால் மெழுகுவர்த்தியை ஏற்றியோ விளக்கை கொண்டு வந்தோ அண்ணன் வெளிச்சம் காண்பிப்பான். பள்ளியில் தன் தம்பிக்கு யாராவது தொல்லை கொடுத்தால் அண்ணன் வந்து நின்று என் தம்பிக்கு தொல்லை கொடுப்பவன் யார் என்று கேட்பான். ஒரு நாள் அவர்கள் இருவரும் தங்கள் வீட்டின் அருகே சிறு கற்களை வைத்து விளையாடிய போது தம்பி தவறுதலாக காரின் மேல் கல்லால் அடித்து விட்டான். காரில் கீறல் விழுந்து விட்டது. அப்பாவும் அம்மாவும் கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்வது? அப்பா என்ன செய்வாரோ என்று எண்ணி தம்பி பயந்து விட்டான். அப்பா காரை அதிகமாய் நேசித்தார். அதே போன்று பெற்றோர் வீடு திரும்பியதும் காரில் கீறல் விழச் செய்தது யார் என்று விசாரித்தனர். அப்பா அதிக கோபமுற்றார். அண்ணன் முன்வந்து, அப்பா, நான் தான் போட்டுவிட்டேன் என்றான். அன்று அண்ணன் குற்றத்தை தான் ஏற்றுக்கொண்டு தம்பிக்காக அடி வாங்கினான். தம்பி, அண்ணா, எதற்காக எனக்காக அத்தனை அடிகளையும் வாங்கினாய் என்று கேட்டான். அண்ணன், எனக்கு யாராவது ஏதாவது செய்துவிட்டால் நான் தாங்கிக் கொள்வேன். ஆனால் யாரும் என் கண் முன்னே உன்னை காயப்படுத்திவிட்டால் என்னால் பொறுத்து கொள்ள இயலாது என்று பதிலுரைத்தான். நம்முடைய அன்பு ஆண்டவராகிய இயேசுவும் நம் பேரில் இதே போன்ற அன்பை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் பேரில் அதிக கரிசனையா இருக்கிறார். அவரே உங்கள் பங்காகவும் எல்லாமுமாகவும் இருக்கிறார். உங்களுக்கு தேவையானவை எல்லாவற்றையும் அவர் அருளிச் செய்வார். அவர் உங்களை கேடகமாக மூடி தீமைக்கு விலக்குவார். அவர் தமது ஜீவனை உங்களுக்காக பலியாக கொடுத்து நீங்கள் அவரது பாதுகாப்பில் சுகமாய் தங்கும்படி தமது இரத்தத்தை சிந்தினார். தேவனை உங்கள் இருதயத்தின் அருகில் உங்கள் பங்காய், உங்கள் சந்தோஷமாய், உங்கள் சமாதானத்தின் ஆதாரமாய், உங்கள் வாழ்க்கையின் நேசமாய் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்வதால் அவரது கிருபையுடன் வரும் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். மரியாளே, உன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை என்னில் நீ தெரிந்து கொண்டாய் என்று இயேசு மரியாளிடம் சொன்ன வார்த்தைகளை மறந்து போகாதிருங்கள். அதே வண்ணமாக நீங்களும் நல்ல பங்கை தெரிந்து கொண்டு ஆண்டவரை உங்கள் பங்காக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நல்ல பங்கு ஒரு நாளும் உங்களிடத்திலிருந்து எடுக்கப்படுவதில்லை. இன்றும், ஆண்டவரே, எனக்கு நீர் வேண்டும், நீரே என் வாழ்வின் பங்கா இருந்தருளும் என்று ஆண்டவரிடம் கேளுங்கள்.
கேளுங்கள். நமது பங்காக எப்போதும் நாம் தேவனை வைத்திருப்போம். சங்கீதக்காரன் சொல்வது போல நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தினமும் காலையில் அவர் நமக்கு காண்பிக்கும் அனைத்தையும் நிறைவேற்றி அவருடைய சித்தத்தின்படி செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் தேவன் என்பதை நாம் ஒப்புக்கொள்கிறோம். அதுவே நம் பங்கு. இயேசுவே நமது பங்குமாய் இருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதன்படி வழி நடத்தப்படுவோம். தேவன் நம் பங்காய் இருக்கிறபடியால் வேறொன்றையும் பொருட்படுத்தாமல் அவருடைய சித்தத்தை மட்டுமே செய்ய வேண்டும். சங்கீதம் 142:5 சங்கீதக்காரன் கூறுவது போல நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் போது தேவனை நமது பங்காக அறிவிக்கிறோம். நாம் நம்முடைய இருதயங்களை திறந்து தேவனை தவிர வேறு ஒருவர் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஆண்டவர் நம் பங்காயிருக்கிறார். தேவன் நம் பங்காகும் போது அவர் நம்மை ஜீவனுள்ளோர் தேசத்தில் நிறுத்தி அவர் நமது அடைக்கலமாக மாறுகிறார். நம்மை பாதுகாக்கிறார். நம் வாழ்வில் தீமைகள், துன்மார்க்க காரியங்கள், துரோகம், பொருளாதார பாதிப்புகள் வரக்கூடும். ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் நமது அடைக்கலமாய் இருப்பார். மேலும் அவைகள் எந்த வகையிலும் நமக்கு தீங்கு விளைவிக்காதபடி அவர் நம்மை பாதுகாப்பார். மாறாக அவரது கிருபையின் சாட்சியாக நம்மை மாற்றுவார். இயேசு கிறிஸ்து என்ற அடைக்கலத்தின் வழியாக பிசாசின் எந்த ஒரு தீங்கும் நம்மை ஊடுருவ முடியாது. தேவன் நம்மை ஜீவனுள்ளோர் தேசத்திலே நிறுத்தி நம் வாழ்க்கையை அனுபவிக்க கிருபை செய்வார். நாம் செய்கின்ற அனைத்தும் செழிக்கும். கர்த்தர் தாமே இந்த கிருபையை அளிப்பாராக. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் என் பங்காக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கவும் உம்மால் நிறைந்திருக்கவும் உம்மை என் அடைக்கலமாகவும் எல்லாமுமாகவும் கொண்டிருக்கவும் வாஞ்சிக்கிறேன். என் இருதயத்திற்குள் நீர் வந்து என்னை சுமக்கும்படி என் பங்காக இருப்பதற்கு உம்மை தெரிந்து கொள்கிறேன். தகப்பனே, இப்போதும் உம்முடைய பாதுகாப்பை வேண்டுகிறேன். என்னையும் என் வாசஸ்தலத்தையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தருளும். நீரே என் பங்காய் இருக்கிறபடியினால் எந்த தீங்கும் என்னை தொடாமலும் நான் தோற்கடிக்கப்படாமல் இருக்கவும் உதவும். மாறாக என்னை உம்முடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அன்பினாலும் நிரப்பும். ஆண்டவரே, நான் உம்மை பூரணமாக அனுபவித்தறிய விரும்புகிறேன். தயவாய் என் வாழ்க்கையை ஆட்கொள்ளும். என் பங்காகவும் என் உற்ற நண்பனாகவும் மாறும். உம்முடைய மகத்துவம் எப்போதும் என்னோடு இருப்பதை நான் உணர உதவ வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உமது வார்த்தையை வாசிக்கவும் உமது குரலை கேட்கவும் ஜெபிக்கவும் எனக்கு உதவியருளும். எனக்கு அடைக்கலமாகவும் என் வாழ்க்கையாகவும் நீரே இருந்தருளும். இன்று என்னை ஆசிர்வதித்து செழிக்க செய்தருளும். நீரதை செய்வதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.